அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அப்படி என்றால் நன்றாக புரிந்துக்கோங்க. வாழ்க்கையில ஆக கஷ்டப்பட்டவங்க நபிமார்கள், அஷத்து பலா. நானும் நீங்களும் இல்ல, ஆக கஷ்டப்பட்டவங்க. நான் உங்கள்கிட்ட ஒரு ஜஸ்ட் உதாரணம் சொல்றேன். இப்ராஹிம் நபி அவங்களோட வாழ்க்கையில கஷ்டப்பட்டது குர்ஆன் முழுக்க நீங்க பார்த்திருப்பீங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களோட வாழ்க்கையில் இந்த பனு இஸ்ரேல் மக்களோடும் அவர் கண்ட சோதனைகளும் எக்கச்சக்கமா பார்த்திருப்பீங்க. ரசூலுல்லாஹ் குர்ஆன்ல எங்கேயும் வரல. ஆனா நான் உங்களுக்கு இன்றைக்கு ராத்திரிக்கு சிந்திக்கிறதுக்கு வீட்டுக்கு போய் தயவு செய்து தூங்க முன்னாடி ஒரு 10-15 நிமிஷம் நான் சொல்லக்கூடியதை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அல்லாஹ் நேசித்தால் எப்படிப்பட்ட சோதனை வரும்? எனக்கும் உங்களுக்கும் என்ன சோதனை? அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ரசூலுல்லாஹ்வுக்கு அல்லாஹ் எப்படியெல்லாம் கொடுத்தான் தெரியுமா? ரசூலுல்லாஹ் ஒரு பணக்காரர், ஒரு செல்வந்தர். ஃபர்ஸ்ட் சோதனை என்ன தெரியுமா? ஹதீஜா அம்மாவோட இருக்க போல ஒரு பெரிய பிசினஸ்மேன், பெரிய பிசினஸ். அந்த அம்மா பெரிய சல்லிக்காரால், அந்த அம்மா பெரிய சல்லி. மாஷா அல்லாஹ், அற்புதமான குடும்பம், 6 குழந்தைகளை பெத்தெடுத்திருக்கிறாங்க. அமர்காலமா ஓடுது. அல்லாஹ் முதல்ல கேட்டது என்ன? ரசூலுல்லாஹ் அல்லாஹ் ஏழையாக்கின. ரசூலுல்லாஹ் ஒரு டிரெஸ்ஸோட ஈராக் வைக்க போனாங்க. ஃபர்ஸ்ட் அல்லாஹ் பறிச்சது சல்லிய, ஃபர்ஸ்ட் அல்லாஹ் எடுத்தது சல்லிய. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நல்லா புரிஞ்சுக்கோங்க எப்படி இந்த சோதனைகள் வரும், எப்படி எங்க கல்பு ரெடி ஆகணும். ரசூலுடைய கல்பு அல்லாஹ் எப்படி இருந்தாங்க? பெரிய பணக்காரர் ஏழையா இருந்தா எப்படி இருப்பார்? எப்படி இருப்பார்? என்ன ஆகும்? எப்படி இருந்தவர் அவர்? பணமா நடந்தவர், எப்படி ஆளவர்? பிசினஸ்ல அப்படி, அவர் பொண்டாட்டி அவ்வளவு சல்லி. அல்லாஹ் ஃபர்ஸ்டுக்கு பறிச்சான், ஃபர்ஸ்ட் சோதனை. ரெண்டாவது என்ன தெரியுமா? அவங்க மனைவி அல்லாஹ் எடுத்தார். நான் கேட்கிறேன், சின்ன சின்ன குழந்தைகள் உங்களுக்கு இருக்கிற உங்க பொண்டாட்டி மௌத்தாகினா அந்த ஜனாசாவை நீங்க எப்படி ஃபேஸ் பண்ணுவீங்க? அல்லாஹ்வுக்கான கொஞ்சம் யோசிங்க. இன்னைக்கு ராத்திரி உங்க மனைவி, சின்ன சின்ன குழந்தைகள், நீங்க நினைச்சாங்க ஃபாத்திமா பெரிய வயசு, ருக்கையா பெரிய, சின்ன சின்ன பிள்ளைகள், அவங்க சின்ன வயசு. மனைவி போறா, வீட்டுல ரோட்ல போனா ஏச்சி, வீட்டுக்கு வந்த இருக்கிறாங்க. ரோட்ல போனா அவர் சொல்ற பிரச்சாரம், அவரோட பணம் இல்லை. இப்ப அவர் நிறைய தர்மம் பண்ணிட்டாரு, மக்களுக்கு நிறைய கொடுத்துட்டாரு. ஜஸ்ட் ஒரு சாதாரண லைஃப் கொண்டு போறாரு. ஒரு பெரிய பணக்காரர் அவர். அவருக்கு பணம் என்றா என்னன்னு தெரியும், சுகம் என்றா என்னன்னு தெரியும். அல்லாஹ் கொடுத்துட்டு தான் எடுத்தான். கொடுத்துட்டு சின்னத்துல பறக்க போக்கல வாப்பா இல்ல. ஃபர்ஸ்ட் சோதனை, பாப்பா இல்லோட கல்பு ரெடி ஆகுது. உம்மா, அல்லாஹ் உம்மாவும் எடுத்துட்டான். பால் கொடுக்க வந்த ஹலீமா, வரலாறு படிச்சு பாத்தீங்கன்னா என்ன ஆகும்? அந்த புள்ளைய விட்டுட்டு போயிட்டாங்க. ஏலாண்டு ஃபைனலா ஊர் முழுக்க தேடிட்டு வந்தா ஆஃபர் அமையல அவங்களுக்கு. சரி பரவாயில்லப்பா, இந்த புள்ளைய எடுப்போமே, எடுப்போமே. நீங்க போய் பாருங்க ஹதீஸ், எடுப்போமேன்னு எடுத்துட்டு போறாங்க. கடைசியா தான் ரசூல் எடுக்கிறாங்க. பால் கொடுக்கறதுக்கு கூட மக்காவுல வேற புள்ளைய அவசரம் எடுத்தாங்க. ரசூலுல்லாஹ்க்கு வல்லாஹி ஹலீமா, ஹலீமத்து சஅதியா ரசூலுல்லாஹ் வேணாம்ட்டாங்க. அந்த ஆஃபர் அவங்களுக்கு சரி வரல. இவ்வளவு கொஞ்சம் தாரீங்க பால் கொடுக்கறதுக்கு, அவங்க அந்த டைம்ல ஆஃபர் அடிப்பாங்க. ஃபைனலா அவங்களுக்கு அன்றைக்கு அமையல. அவங்க லாஸ்ட் வந்து பரவாயில்ல போனா போட்டும். இன்றைக்கு வந்த பயணத்துல என்ன பண்ண, அவங்க மாப்பிள்ளை கேட்கறாங்க, ஹலீமத்து சஅதியா எடுக்கவா? என்ன செய்ய? பரவாயில்ல எடுங்கன்றார். என்ன செய்ய வேற இப்ப போறதுக்கு? அப்படி எடுத்துட்டு போன ரசூலுல்லாஹ், அப்படி எடுத்துட்டு போன ரசூலுல்லாஹ். ரசூலுல்லாஹ் வளர்ற நேரம் தாத்தாட்ட போயிட்டு, தாத்தா இப்படி எல்லாம் பிரச்சனை இருக்கு தாத்தான்னு சொல்ல ஒரு தாத்தா இல்ல. எட்டி பார்த்து கவலைய சொல்ல ஒரு தம்பி இல்ல, ஒரு நானா இல்ல, யாருமே இல்ல. ஹலீமத்து சஅதியாவுடைய வீட்டுல ரசூலுல்லாஹ் வளர்றாங்க. வேற ஒரு பால் கொடுக்கறாங்க. எட்டி பார்த்தா உம்மாவும் இல்ல, வாப்பாவும் மௌத்து, உம்மாவும் இல்ல, உறவுகளும் இல்ல. அதனோட அல்லாஹ் வளர்த்தெடுக்கிறான். இப்படி அல்லாஹ் கல்வை ஸ்ட்ரெங்க் படுத்துறான். அல்லாஹ்வுடைய தூதர் அப்படி அப்படி எல்லாம் வர்ற நேரம் இது எல்லாம் தாங்கின பிறகு அல்லாஹ் நிறைய கொடுக்கறான், பணத்தை கொடுக்கறான். ஆனா ஒழுக்கத்தோட வாழ்றார், நேர்மையா நடக்கிறார். அல்லாஹ் ஒன்றை கொடுக்கறான். கதீஜா அம்மாவை எடுக்கிறான். ஒரு வருஷத்துல 3 அட்டாக், ஹார்ட் அட்டாக் மாதிரி 3 அடி. ஹாமுல் ஹுஸ்ன் வரலாறு பற்றி ஒரு பியர் சொல்லுவாங்க, அடி வந்தா அடிச்சுட்டே இருக்குமே. ஒரு அடிக்கு மேல அடுத்த அடி. அல்லாஹ் உங்களை நேசிக்கிறான், அல்லாஹ் உங்களை நேர்மையா நடக்க வல்லாஹி கதவை திறப்பான், வல்லாஹி கதவை திறப்பான். அல்லாஹ்வுடைய இல்லையார்களே, ஒரே ஆண்டி ஆயிஷா நாயிட்ட கேட்டாங்க ரசூலுல்லாஹ். ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்க? கஷ்டமான நாள் பேசிட்டு இருக்காங்க, சும்மா பேசுறாங்க ஆயிஷா நாய் ரசூலுல்லாஹ். ஆயிஷா நாய் சொன்னாங்க, யா ரசூலுல்லாஹ் உஹது நாள் தானே, உஹது நாள் தானே. ஏன் உஹது நாள்ன்றாங்க? ரசூலுல்லாஹ்க்கு பல்லால ரத்தம், இந்த ரத்தம். ரசூலுல்லாஹ் மயங்கி விழுந்துட்டாங்க. ஆல்மோஸ்ட் எல்லாரும் மௌத்னு நினைச்சாங்க, ரசூலுல்லாஹ் மௌத்னு நினைச்சாங்க. அதனால ஆயிஷா நாய்க்கு தெரிஞ்சது மதீனா வரலாறு. சொன்னாங்க, யா ரசூலுல்லாஹ், யா ரசூலுல்லாஹ் உஹதுடைய நாள். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இல்ல தாயிஃப்ல நான் ஓட ஓட என்ன அடிச்சாங்களே அதான் கவலையான நாள். ரசூலுல்லாஹ் உஹது இல்ல ஆயிஷா, உஹது இல்ல. அன்றைக்கு நான் தனிய, உஹதுல நிறைய பேர் பல்லு உடைஞ்சிச்சு. தாயிஃப்ல நான் உங்கள்கிட்ட போய் கெஞ்சினேன், இஸ்லாத்தை சொன்ன யாருமே இல்ல, என்ன ஓட விட்டு அடிச்சாங்க. அவர் உளுந்தார், ரசூலுல்லாஹ் உளுந்தார். அது நடந்த ஆண்டுதான் அபூ தாலிப் செத்து போறார். அபூ தாலிப் மரணிக்கிறார்.
அந்த ஆண்டு, அதே ஆண்டு தான் ஹதீஜா அம்மா மௌத்தாகிறாங்க. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் கல்வை ஸ்ட்ரென்த் படுத்தலாம், படிங்க. இது ஒரு வாழ்க்கை என்பது ஜேர்னி. என் லைஃப்ல அடுத்தது என்னென்ன நடக்க போகுது தெரியும்? வல்லாஹி பெருசா நடக்கும். அது உண்மை. அல்லாஹ் நேசிச்சா பெருசா நடக்கும். உங்க வாழ்க்கையில பெருசா நடக்கும். வல்லாஹி நீங்க நேசிக்கிறதெல்லாம் அல்லாஹ் எடுத்து கேட்பான். சொர்க்கம் வேணுமா, நான் வேணுமா, அது வேணுமான்னு அல்லாஹ் கேட்பான். பதிலை ரெடி பண்ணுவதற்கு தான் இந்த களம். அல்லாஹ்வுடைய நல்லடியார், இது வாழ்க்கை நடந்தே ஆக வேண்டியது. இது நடந்தாகும், யாருக்கும் தப்பே இல்லாத ஒரு முஃமின் இதை நம்புறான். அடுத்த நாள் சுகம் இல்லை, அடுத்த நாள் இறைவனுடைய அன்பால் சுகம் அனுபவிக்க போறீங்க, அல்லாஹ்வோட பேசி சுகம் அனுபவிக்க போறீங்க. இது அடுத்த நாள். என்னாச்சு? ஒரே ஆண்டு ஹதீஜா அம்மா வீட்டுக்கு வந்து அமைதிப்படுத்துறவங்க. அவங்க வெளியே போன அபூ தாலிப் வந்து நிப்பாரு. குறைஷிகள் சும்மா இருப்பாங்க. அபூ தாலிப் முன்னாடி வந்தா, அப்ப பொண்டாட்டியை இழந்துட்டாங்க. சின்ன சின்ன குழந்தை வீட்டுக்கு வந்தா எப்படி இருக்கும்? வெளியே போனா பிரச்சாரம் பண்ண அடி, ரசூல்லா கேச்சி பலத்த இது. இப்ப 7வது மட்டும் தாயிஃப்ல போய் பார்க்கறாங்க. அங்கேயும் அடிச்சு காயப்பட்டாங்க. தாயிஃப் 100 கிலோமீட்டர் மக்காவுல இருந்து. ஊரை மாத்தி பார்க்கறாங்க, சொல்லி பார்க்கறாங்க. ரசூல்லா எப்படி போனாங்க தெரியுமா? நானும் நீங்களே செய்ய மாட்டோம். ஹஜ்ஜுக்கு வருவாங்க அந்த மக்கள். எப்படி வருவாங்க? ட்ரெஸ் எல்லாம் கட்டிட்டு தானே காபத்துல இது பண்ணுவாங்க. ரசூல்லா கூடாட்ட போய் கேட்பாங்க, நான் நபி தெரியுமா, ஏத்துக்கொள்வீங்களா? சுபஹானல்லாஹ். ஒரு பணக்காரர் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, கூடாரத்துல போய் கேட்கிற, நான் நபி, என்னை ஏத்துக்கொள்வீங்களா? நான் சொல்றது தெரியும். இதுதான் ஆரம்பம். இதான் ஆரம்பம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அவங்க கொண்டு போய் என்ன செஞ்சாங்க? பள்ளத்தாக்குல போட்டாங்க. எல்லை கொலைகளை சாப்பிட்டார்கள் ரசூலுல்லாஹ். அடுத்த சோதனை, பணக்காரர் சஹாபாக்கள் சொல்லிட்டாங்க, நாங்க பச்சை புழுக்க போட்டோம், மரங்களை சாப்பிட்டு நானும் நீங்களும் வல்லாஹி இந்த இடத்துக்கு வரல, மரங்களை சாப்பிட்டு புழுக்க போட்டோம்ன்றாங்க. எங்களை அடக்கி வச்சாங்க, வரக்கூடாதுன்றாங்க. எல்லாம் நடக்குதல்ல. இப்படி ரசூலுல்லாஹ்க்கு ஒன்றுக்கு மேல் ஒன்று. எல்லாத்துக்கு மேலாக ஒரு வாப்பாவுக்குள்ள ஆகப்பெரிய சோதனை தெரியுமா? கண்ணு முன்னாடி ஒரு மகளை ஜனாசாவை அடக்கிட்டு வந்தா, அடுத்த மகள் மௌத்து, அடுத்த மகன் மௌத்து. ரசூலுல்லாஹ் மௌத்தாக முன்னாடி ரசூலுல்லாஹ்வுடைய 6 பிள்ளைகள் மௌத்தாயிட்டாங்க. ஒரு வாப்பாவுக்கு 6 ஜனாசாவுக்கு, குழந்தையோட ஜனாசாவுக்கு கலந்து கொள்றதுண்டா நீங்க நினைக்கிறீங்களா அது சாதாரண விஷயம் என்று? அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, வாப்பா உயிரோடு நிற்கிறார். அவருடைய 6 பிள்ளைகளுடைய ஜனாசாவுக்கு அவர் கலந்து கொள்றார். ஃபாத்திமா ரலியல்லாஹு ஜனாசாவை தவிர 6 பிள்ளைகளுக்கு ஜனாசா தொழுவிக்கிறார். 6 பிள்ளைகளை கபர்ல போய் அடக்குறார். நீங்க நினைக்கிறீங்களா இது சாதாரண வழி என்று? இது சாதாரண வருத்தம் என்று? அவர் ஒவ்வொரு இரவும் இறைவனோட நெருங்கினார். இதுதான் பாடம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இதுதான் துனியா. ரசூலுல்லாஹ்ட்ட வந்து ஒரு ஆள் சொன்னார், யா ரசூலல்லாஹ், நான் அல்லாஹ்வை நேசிக்கிறேன். யோசிச்சு தான் சொல்றியா? ஆமா, நான் அல்லாஹ்வை நேசிக்கிறேன், உங்களை நேசிக்கிறேன். கடல் அலை வருவது போன்ற பிரச்சனை வரும் என்றாங்க ரசூலுல்லாஹ். ஏன்னா அவங்களுக்கு வந்துச்சு. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அதனால நான் சொல்றேன், வாழ்க்கையில பிள்ளைகள் எல்லாம் போச்சு. எல்லாத்துக்கும் பிறகு வீடு வாசல் என்று இருந்த சொந்த பூமி, அதை விட்டே போ சொன்னான் அல்லாஹ். எல்லாத்தையும் பார்த்துட்டு ரசூலுல்லாஹ்க்கு எல்லாத்தையும் விட ஒன்று விருப்பம், பைத்துல்லாஹ். அல்லாஹ்வுடைய தூதர் பறக்க போக்களே அல்லாஹ் அடையாளத்தை வச்சான். ஆமுல் ஃபீல், யானை ஆண்டு. யானைகள் வந்து காபாவை உடைக்கிறதுக்கு வந்த ஆண்டு தான் ரசூலுல்லாஹ் பிறக்கிறாங்க. ரசூலுடைய இயல்புலேயே காபத்துல்லாஹ்வோட ரசூலுல்லாஹ்வுக்கு ஒரு இறக்கம் இருந்துச்சு. புகாரில் ஒரு ஹதீஸ் வருவது, மக்காவில் ஒரு கல் இருக்குது, அவர் சாதாரண மனிதர், சஹீஹான செய்தி புகாரில் வரும். நான் கடந்து போவேன், அந்த கல் எனக்கு சலாம் சொன்னது, வளமையாக சொல்லும் அஸ்ஸலாமு அலைக்கும். அவர் நபி இல்ல. அப்ப மக்காவுல அல்லாஹ் அந்த அடையாளங்கள் ரசூலுல்லாஹ்க்கு ஆரம்பத்திலே காட்டின. ரசூலுல்லாஹ் பிறகு சொல்றாங்க ஹஜ்ருல் அஸ்வதுடைய பிரச்சனை உங்களுக்கு தெரியும். ஹஜ்ருல் அஸ்வதை யார் தூக்கினது எல்லாம் தெரியும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, பெரிய விஷயங்கள் மக்கால இருக்கு. அந்த ரசூலுடைய கல்பு மக்காவுல பறி போயிருந்துச்சு. ரசூலுல்லாஹ் திரும்பி பார்த்துட்டு தான் போனாங்க, கஅபா உன்னை விட்டு போயல. இன்றைக்கு ஹரத்துக்கு போற எனக்கும் உங்களுக்கும் காபத்துல்லாஹ்வை பிரியலாது. இன்றைக்கு ஹரத்துக்கு போற எனக்கும் உங்களுக்கு அது போகணும் என்ற உணர்வு வருவது. அல்லாஹ்வுடைய நல்லடியார் ரசூலுல்லாஹ் அந்த மண்ணில் பிறந்தவர், அந்த உணர்வோடு இருந்தவர். அவர் திரும்பி பார்த்து சொன்னார், உன்னை பிரிய முடியாது மக்கா என்றார். அல்லாஹ் சொன்னான், போக வேண்டும் என்றான். அல்லாஹ் அந்த ஊரை எடுத்தான், உடைமையை எடுத்தான், சொத்தை எடுத்தான். ஒரே ஒரு ட்ரெஸ்ஸோட போனார் மதீனாவுக்கு ரசூலுல்லாஹ். நான் கேட்கிறேன், இது எல்லாத்தையும் விட வேற என்ன சோதனை வேணும்? அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, புரிஞ்சுக்கோங்க இந்த பாடத்தை. முஃமின்கள் என்றால் நானும் நீங்கள் ஒரு பயணத்தில் இருக்கிறோம். அதனால தான் குர்ஆன்ல நாங்க சூரத்துல் ஃபாத்திஹா ஓதுற நேரம் சொர்க்கத்தை தாண்டி எங்கேயுமே சூரத்துல் ஃபாத்திஹால இருக்குதா? சொர்க்கத்தை தாண்டி இருக்குதா சூரத்துல் ஃபாத்திஹால? இஹ்தின ஸிராத்தல் முஸ்தகீம், நேரான பாதையை காட்டுன்னு தான் குர்ஆன்ல இருக்கு. என்ன நாங்க சரியாண்டா யா அல்லாஹ் சொர்க்கத்தை தானே கேட்கணும்? ஏன் நேரான பாதை? இப்ப நான் கேட்டா புள்ளைக்கு யாரெல்லாம் டாக்டர் ஆக்கியா, இன்ஜினியர் ஆக்கு, எல்லாம் டாக்டர்ட பாதையில் ஆக்கியா, அப்படி கேட்க மாட்டோம். விளங்குச்சா? அதுல ஏன் அப்படி கேட்கறேன் தெரியுமா? ஒவ்வொரு மூமெண்ட்லயும் இந்த பாதை, ஒவ்வொரு நாளும் பிரச்சனை வர போக்கல ஷைத்தான் ரூட்டை காட்டுவான் வேற. அல்லாஹ்ட்ட சொல்றோம்,
சுவர்க்கம் நாங்க செய்யற இபாதத்தால வல்லாஹி கிடைக்காது, அல்லாஹ்வோட அருளால கிடைக்காது. யாருக்குமே நாங்க ரசூலுல்லாஹ்வுக்கு இபாதத்தால கிடைக்காது. ஆனா சுவர்க்கத்துல எங்களுக்கு சுவர்க்கமா இல்லையான்னு எனக்கு சொல்லலுமா? உங்களுக்கு சொல்லல. ஆனா இப்ப ஒன்று சொல்லலாம், நான் சுவர்க்க ரூட்ல கொஞ்சம் இருக்கிறேன், நான் அல்லாஹ்வை பத்தி பேசினேன், நான் தொழுதேன். அப்ப எங்க மைண்ட்ல எது கூட வரும்? சுவர்க்க ரூட்டா நரக ரூட்டா? மனுஷனுக்கு தெரியும், அது மனுஷனுக்கு தெரியும். ஜினா செஞ்சுட்டு வந்திருக்கிறார், அது நரக ரூட். விளங்குச்சா? அதனால தான் சூரத்துல் ஃபாத்திஹா அல்லாஹ்ட்ட கேக்குறோம், இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம். சுவர்க்கத்துக்கு கேக்கல, யா அல்லாஹ் நேரான பாதையில அனுப்பு யா அல்லாஹ். என்ன அர்த்தம்? நேரான பாதையில எனக்கு போக இயலாது யா அல்லாஹ், நீ அனுப்பாட்டி போக இயலாது. மனுஷனுக்கு நல்லா தெரியும் எது நேரான பாதை, எது பிழையான பாதை. ஏன் தெரியுமா? அடுத்த வசனத்தை கொஞ்சம் பாருங்க. சிராத்தல் லதீன அன்அம்த அலைஹிம், யா அல்லாஹ் நீ யாருக்கு அருள் புரிஞ்சாயோ அந்த பாதை. நான் கேட்கிறேன், அல்லாஹ் தான் எங்களுக்கு சொல்லி தந்துட்டான் நேரான பாதை. அல்லாஹ்க்கு நாங்க பாடம் நடத்துறோமா? யா அல்லாஹ் நேரான பாதை தெரியுமா? யா அல்லாஹ் நீ அருள் புரிஞ்சி அந்த பாதை, நீ கோபம் பட்டி அந்த பாதை இல்லையா? அல்லாஹ் வழி தவறி போனாங்களா வலல்லாலின் அந்த பாதை இல்லையா? அல்லாஹ் அல்லாஹ்க்கு பாடம் நடத்துற மாதிரி இல்லையா இது? அல்லாஹ் சொல்லித்தாரா இது? ஏன் சொல்லித்தாரா? அல்லாஹ்வுக்கு தெரியும். அல்லாஹ் என்ன சொல்ல வாரான்? மக்தூபுகளை பத்தி படிங்க, அல்லாஹ்வுக்கு கோவத்தை உண்டாக்குறவங்களை பத்தி படிங்க, வழி தவறி போனவங்களை பத்தி படிங்க. அல்லாஹ்ட்ட கேளுங்க, யா அல்லாஹ் நேரான பாதை என்று. அல்லாஹ் என்ன காட்டுறான்? அஷருக்கு வந்தா நேரான பாதையா, மக்ரிபுக்கு வந்தா யா அல்லாஹ் நேரான பாதையில அனுப்பு. ஏன்னா உங்களுக்கு தெரியும் இது பிழைன்னு தெரியும். தெரிஞ்சாலும் பிழையை நாங்க செய்வோம் அல்லாஹ்வோட உதவி இல்லாட்டி. அதனால யா அல்லாஹ் எனக்கு எல்லாம் தெரியும் யா அல்லாஹ், இவங்க மக்லூப் யா அல்லாஹ், அவங்க லாலின், ஆனா உன்னுடைய உதவி இல்லாம எனக்கு இந்த ரூட்ல போக இயலாது. பிரஷர் வர்ற டைம்ல தாயத்தை கட்டிடுவேன், ஓடிடுவான், கபரன்றுவேன். இப்ப என்ன பண்ண? எவ்வளவு பேர் வறுமை வர போகல வட்டியில போயிருக்கிறாங்க, எவ்வளவு பேர் பிரச்சனையில் போயிருக்கிறாங்க, எனக்கு தெரியும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அதனால் நன்றாக புரிஞ்சுக்கோங்க, இந்த கட்டத்தில் அல்லாஹ் சோதிக்கிறான். அதாவது ஒரு சகோதரர் எங்களோட படிச்சவர், மாஷா அல்லாஹ் நல்ல மார்க்கமா இருந்தார். அப்படி எங்களை விட காலை மடித்து இது பண்ணுவார், தாடி அவசரமா நிறைய உதவி பண்ணுவார், நிறைய செய்வார். அவசரமா ஏதாவது உஸ்தாதுக்கு தெரிஞ்ச அவசரம் கொண்டு வர எல்லாம் செய்வார். எல்லாம் பண்ணின ஒரு ஆள், மாஷா அல்லாஹ் வேகம் இருந்துச்சு. அவர் திடீர்னு கல்யாணம் எல்லாம் முடிச்சு அவருக்கு பிள்ளை இல்லை. ஒரு நாள் வந்து என்கிட்ட சொன்னார், எல்லார்ட்டையும் கேட்டு பார்த்தேன், கஷ்டம், ஒரு வழியும் இல்லை. பொண்டாட்டி நகையை கொண்டு போய் அடகு வச்சார், வட்டி வங்கியில பொண்டாட்டி நகையை கொண்டு போய் அடகு வச்சார். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, மனுஷனுக்கு தெரியும், ஆனா பிரச்சனை நேரம் அல்லாஹ் சோதிச்சு காட்டுவான். அல்லாண்டு கடைசி நிமிஷம் வரைக்கும் நிக்கிறானா இல்லையா? அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அப்படி என்றா இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு சொன்ன இந்த விஷயம், இந்த முழு பாடம் அல்லாஹ்வுடைய இன்ன ரப்பக்கு அசீசுர் ரஹீம், அல்லாஹ் அசீஸ் அல்லாஹ் ரஹீம். வாழ்க்கையில பிரச்சனை இல்லாதனால எதிர்பார்க்காதீங்க, வல்லாஹி பிரச்சனை வரும். ஆனா பிரச்சனை நேரம் அல்லாஹ் உங்களோட இருக்க வேண்டும். அல்லாஹ் இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம், யா அல்லாஹ் நேரான பாதையை காட்டு. அப்படின்னா என்ன அர்த்தம்? இப்ப நாங்க இஷா தொழுதுட்டோம், சுபஹ் வரைக்கும் யா அல்லாஹ் நீ என்னோட இரு, அதான் அர்த்தம். யா அல்லாஹ் நீ இல்லாட்டி ஷைத்தான் என்னோட இடத்துக்கு கொண்டு போயிடும். யா அல்லாஹ் நீ என்னோட இரு. அல்லாஹ் என்னோட இருக்கிறான், அதை விட இன்பம் என்ன? அல்லாஹ் என்னோட இருக்கிறான் என்ன விளங்குது உங்களுக்கு? என்னண்டு சூரத்துல் ஃபாத்திஹா ரொம்ப பெரிய விளக்கம் இருக்குது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ரூட் நினைங்க, நீங்க போற ரூட் சரியா, இன்றைக்கு அந்தி போன ரூட் சரியா, இப்ப உள்ள ரூட் சரியா நினைங்க. இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் அப்படின்னா இன்ஷா அல்லாஹ் நாங்க படிச்ச இந்த பாடத்தை இது குர்ஆன்ல இப்படியே தொடர்ந்து படிச்சுட்டு போங்க. அல்லாஹ் ஒரு வரலாறுகளையும் சொல்லுவது எங்களுக்கு படிப்பின. இதுக்கு முன்னாடி போனவங்க ஜேர்னியை முடிச்சுட்டாங்க, நாங்களோட ஜேர்னியை முடிக்க கிட்ட நினைக்கிறோம். இன்ஷா அல்லாஹ் எங்களோட ஜேர்னி முடிய போகுது, கொஞ்சம் கொஞ்சமா லைஃப் முடிய போகுது. இந்த முடிகிற ஜேர்னி நாங்க என்ன பதில் கொடுக்கணும், முன்னாடி கொடுத்திருக்கிறவங்க பதில் அன்அம்த அலைஹிம், உன்னுடைய நிஅமத்து கிடைச்சவங்க என்ன பதில் கொடுத்தாங்களோ அதே பதில் கொடுக்கணும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அந்த பதில் தான் குர்ஆன்ல இருக்குது. தயவு செய்து குர்ஆனை படிங்க. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் வல்லாஹி அந்த நேரத்தில் ஒரு கல்பை தருவான், நீங்க எதிர்பாராத கல்பு உங்களுக்கு கிடைக்கும். இதைத்தான் அல்லாஹ் நபிக்கு கொடுத்த பாடம். அபூ ஜஹலோ உத்பாவோ ஷைபாவோ சிம்பிள் நபியே, எல்லாண்டையும் கதையை முடிஞ்சிடும் நபியே, உங்களுக்கு வெற்றி என்பதை தான் அல்லாஹ் அந்த இதை கொடுத்தான். அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் அதை விளங்கி நடைமுறைப்படுத்தக்கூடிய அடியார்களாக அல்லாஹ் என்னை உங்களை மாற்றி அருள் புரிவானாக. வ ஆஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.